ஹாய் வியூவர்ஸ், சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ல இசைஞானியோட பிரம்மாண்டமான கான்சர்ட் நடந்தது. சீலநாயக்கன்பட்டி போன்ற பட்டி தொட்டிகள் எல்லாம் போய் அவர் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான காரணம், எளிய ரசிகர்களும் அவருடைய இசையை லைவா கேட்டு ரசிக்கணும். டிக்கெட் காஸ்ட், டிராவல் காஸ்ட் எல்லாம் பேர் பண்ணி அவங்க சிட்டிஸ்ல வந்து கேட்க முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக அந்த இசை நிகழ்ச்சியில நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை இந்த பதிவுல பாக்குறதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. அந்த குயில் இசைஞானியை வரவேற்க பிரம்மாண்டமாக தயாரானது சேலம். ஒவ்வொரு இசை நிகழ்ச்சிக்கும் முந்தின நாளே ராஜா சார் சென்று விடுகிறார். அங்க இருக்கிற பிரமுகர்கள், ஸ்பான்சர்ஷிப் கொடுத்த பெரிய மனிதர்கள், இவங்களையெல்லாம் மீட் அண்ட் கிரீட் செஷன்ல அவர் சந்திக்கிறார். திரைப்படத்துக்குன்னு இல்லாம மக்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்துக்கும் இசையமைத்த கலைஞனை ஆரவாரமாய் வரவேற்கும் மக்கள். குரு மற்றும் இறை வணக்கத்துடன் ஆரம்பிக்கும் விழா.
கான்சர்ட்ஸ்ல பாடப்படுற பாடல்களை விட அதிமுக்கியமானது எது தெரியுமா? பாடல்களுக்கு இடைப்பட்ட தருணத்துல இசைஞானி வந்து பகிர்கின்ற பொக்கிஷமான ஞானமும் பாடல்களை பற்றிய ரகசியங்களும் தான். இசைஞானி வாழும் நூற்றாண்டில் வாழ்வது பாக்கியம்னு சொல்றது உண்மையா இருந்தா அவர் போற போக்குல உதிர்த்துட்டு போற ஞானமான வார்த்தைகளை நம்ம கவனிக்க தவறவிடக்கூடாது. இந்த இசை நிகழ்ச்சியில சங்கீத ஜாதி முல்லை பாடல் பாடப்பட்டது. பாடலை பதிவிடல. பாடலுக்கு அப்புறம் ராஜா சார் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. இந்த பாடலோட எண்டுல நான் சில சுரங்களை சேர்த்திருக்கேன். எகன தக்கிட்ட தக்கிட்ட தக்கத்திமி தக்கிட்ட தக்கிட்ட அப்படின்லாம் நான் சேர்த்திருக்கேன். அதுக்கான அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 30-40 வருஷம் ஆகி எத்தனை பேர் பாடிருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, பதிவேற்றம் பண்ணிருக்கோம். ஆனா யாருக்குமே அதனுடைய அர்த்தம், அதுக்கு பின்னால பொதிந்து இருக்கிற ரகசியம் தெரியாது. அவர் சொல்றாரு, இதெல்லாம் இசையை குறிப்பது. இசை 2 சுரமா இருக்கு, 3 சுரமா இருக்கு, 4 சுரமா இருக்கு அப்படின்னு நான் குறியீடா அதுல வச்சிருக்கேன் அப்படின்னு. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட இவர் வந்து சொல்லலைன்னா இது நமக்கு தெரிய போறதே இல்லை. சொல்ல போனா பாடல்கள் கூட நம்ம எங்க வேணா கேட்டுக்கலாம். இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய பொக்கிஷமான ஞானத்தை தான் நம்ம பதிவேற்றம் செய்யணும். யாருக்குமே தெரியாது. தெரியாம விட்டுலாம தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். நான் எங்கேயுமே சொல்லல. அவங்கள்ட்ட கேட்கறேன். போட்டு என்னது என்ன அர்த்தம்? நான் எங்கேயா போட்டேன்? பாட்டு எடுத்து நீங்க கொண்டு வந்து போட்டு இல்லை அது இல்லை இல்லை. இப்ப நான் ஆட் பண்ணிருக்கேன். இசை வந்து ஒரு சுரமா, 2 சுரமா, 3 சுரமா, 5 சுரமாகவும் 6ஆவது கேட்கலாம். அதாவது கேட்கலாம் சதுசுரம்னா 4 போகும், திசுரம்னா 5 போகும், திசுரம்னா 7 போகும், கண்டம்னா 5 போகும். அப்படி திசுரம்னா 6, 7 போகும். அதான் 2ஆகவும் யகன, 2ஆகவும் 3ஆகவும் தக்க தக்கத்தை தக்கிட்ட தக்கத்தீமி தக்க தக்கிட்ட 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 தக்கத்தீமி 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 தக்கத்தீமி. இந்த மாதிரி 8 வரைக்கும் போயிட்டே இருக்கக்கூடிய இசையை, அப்படி இருக்கக்கூடிய இசைன்னு சொல்றதுக்காக தான் அந்த யகன மகன ககன பகன தகன வெறும் காத்தடிக்குது. ஒன்றாம் குரல் வருது, இசை வருமா? அது வரைக்கும் உள்ளே காத்து போகுது. மனம் ஒன்றி அந்த சரங்களில், அந்த துவாரங்களில், புல்லாங்குழல் இருக்கின்ற அந்த துவாரங்களில் எந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு காத்து போக வேண்டும் என்பதெல்லாம் சரியாக இருந்தால்தான் இசை என்ற ஒழுங்கு வெளிவரும். இசை என்பது ஒழுங்கு, ஒழுங்கு என்பது ஒழுக்கம், ஒழுக்கம் என்பது ஒழுங்கு 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 ஒழுங்கு. நீர் ஒழுங்குகிறது என்றால், நதி ஓடுகிறது என்றால் அது ஒழுங்குகிறது. அந்த ஒழுக்கத்தை தவறாமல் தினமும் ஒழுங்குவதால் அது ஒழுக்கம் ஒரு ஒழுக்கமாகி நீரோட்டமாகி அந்த ஆற்றின் பாதையை வரையறுக்கிறது. ஆற்றின் ஓட்டம் எதனால் நிகழ்கிறது? நிலம் தாழ்வாக இருப்பதனால் நீர் ஓடுகிறது. நிலம் தாழ்வாக இல்லையே நீர் ஓட்டம் நிகழப்போவதில்லை. அந்த அந்த நிகழ்வு ஆற்று ஒழுக்கை போல் இங்கே இசை ஒழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சேலம் நதிங்கிறது 2 கரைகளுக்கு இடையே இருக்கிற ஒழுக்கமான நீரோட்டம். நிலம் தாழ்வாக இருந்தால்தான் அந்த நீரோட்டமே இருக்கும். இசை என்ற நீரோட்டத்துக்கு ஒழுக்கமும் தாழ்வாக பணிவாக இருப்பதும் ரொம்ப அவசியங்கிறத அழகா சொல்றார். அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய காலடி படாத தெருவே கிடையாது சேலத்தில். என்னுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுடன் மூலை முடுக்குகளில் எல்லாம் எங்களுடைய இசை இதே ஹார்மோனியம், இதே ஹார்மோனியத்தோடு இந்த இசை, இந்த ஹார்மோனியத்தின் இசை சேலம் நகர மூலை முடுக்குகளில் எல்லாம் கேட்டிருக்கிறது. சேலம் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பட்டி தொட்டிகளிலும் இது இந்த இசை கேட்டிருக்கிறது.
இங்கே ஃப்ளைஓவர்ஸ் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி பட்ட இடமெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு ஃப்ளைஓவர்ஸ். அதனால நான் பார்த்த சேலம் நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த சேலம் நான் பார்க்கவில்லைன்னு சிவாஜி சார் பாடினார் இல்லையா? அந்த மாதிரி தான். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. இந்த மாதிரி நான் கண்ட சேலத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நீங்கள் நான் அறிய மாட்டேன். மிகவும் நன்றி. இங்கே திரளாக கூடியிருக்கும் இசை விருதை வருவதற்காக வந்திருக்கிறீர்கள். என்னுடைய இப்ப ஒரு பார்ட்னர்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இசைஞானிக்கு பிடிக்கல, கவனிச்சிங்களா? ஒரு ஸ்பிளிட் செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல அவர் காட்டிட்டார். திரும்ப அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்க்கணுமா? பாருங்க. என்ன வியூவர்ஸ், கவனிச்சிங்களா? இசைஞானியோட செலவிடுற ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை ஏதாவது ஒரு விதத்துல மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது பாடி முடிச்சோன்னு பாருங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு அழகா கரெக்ட் பண்ணுவார். இசைஞானியிடம் திட்டு வாங்குவதும் குட்டு வாங்குவதும் கூட ஒரு மகத்தான வாய்ப்பு தான். ஜாப்பனீஸ் கலாச்சாரத்துல பிழைகளையும் அவங்க கொண்டாடுவாங்க. ஒரு கப்பு உடைஞ்சிருச்சுன்னா அந்த கப்போட கிராக்ஸ்ல தங்க மூலம் பூசி அதை ஒரு மகத்தான ஆர்ட் பொருளா மாத்தி ஷோகேஸ்ல வைப்பாங்களாம். அதன் மூலம் அவங்க தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, பிழைகள் என்பது குறையல்ல, அதை தாண்டி தான் நம்ம வளரணும், அது மகத்தான அனுபவத்தையும் மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி ராஜா சார் திருத்துவதும் தங்க முலாம் பூசும் தருணம் தான் இப்போ மிஸ்டர் பது பாலகிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு தருணம். அந்த நிக்கிற நோட்டெல்லாம் துறசாமிகள்லாம் சரியா புல்லாங்குழல் 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 தள்ளாடுமே புல்லாங்குழல் தள்ளாடுமே புல்லாங்குழல் அதெல்லாம் இது பண்ண பாட்டு மாதிரி புல்லாங்குழல் புல்லாங்குழல் தள்ளாடுமே புல்லாங்குழல் புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்னேவி போயிட்டு அந்த ரோடு நான் போறேன். அவர் ரொம்ப நேரம் ராஜா சார் திருத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக இருக்கிற பாடகர்கள்ல அவர் தான் ஏதோ குறையுள்ள பாடகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது இல்லையா? அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கிட்ட மாத்திரம் தான் தப்பு இருக்குன்னு இல்ல, எல்லா பாடகர்கள்ட்டையும் குறை இருக்கு, அதை இப்படித்தான் நான் ஸ்டூடியோல திருத்துவேன் அப்படின்னு ஆடியன்ஸ்ட சொல்றாரு. எல்லா பிளேபேக் ஆர்டிஸ்டோடையும் நடக்கிறதுனா இந்த மேடையில் அவங்க வந்து 30 வருஷமா கேட்டாலும் கூட மனசுல பட்டியலும் கூட தான் நமக்கு வருத்தமா இருக்கு. வேற ஒண்ணு வருத்தம் இல்லை, சந்தோஷமா பாட முடியல. பார்த்தியா எப்படி
இசை வெள்ளத்தோட சேர்ந்து கங்கை வெள்ளமும் கரை புரண்டு ஓடியது. கங்கை முரன் சாருக்கு மலேசியா கன்சர்ட்டுக்கு அப்புறம் இந்த பூஜைக்கு ஏத்த பூ இது பாடல் வந்து ஒரு சிக்னேச்சர் அடையாள பாடலா மாறிவிட்டது. ராஜா சார் இது ரொம்ப ரசிச்சிருக்காரு. கான்சர்ட் ஹால்ல ஒரு புது வரவு இந்த பாடல். தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்து ஜாகிங் ஷூ சத்தம், துணி துவைக்கிற சத்தம், உழைக்கும் மக்களுடைய ஒலிகள், இப்படி எத்தனையோ சத்தங்களை இசைஞானி இசையாக்கியிருக்காரு. கத்திரிக்கோள் வெட்டும் சத்தத்தை இசையாக்கிய பாடல். I love you, my sweetheart, you love me. Señorita, I love you, my sweetheart, you love me.
உன் பார்வையால் என்னை வென்றாய், என்னுயிரிலே நீ கலந்தாய். சாமி கிட்ட கேளு, யாரு போட்ட கோடு. வெட்டி வேறு வாசம், கடலுக்குள்ள தேசம். வெட்டி வேறு வாசம். காலமென்னும் தேரே ஆடிடாமல் நெல்லு, இக்கணத்தை போல இன்பமேது சொல்லு. எனக்கு ரொம்ப பிடித்தமான வரிகள். ஏன் தெரியுமா? இசைஞானோட பாடல் கேட்கும் பொழுது இப்படித்தான் நினைக்க தோணும். காலமென்னும் தேரே ஆடிடாமல் நெல்லு, இக்கணத்தை போல இன்பம் எதுவும் இல்லை அப்படின்னு தோணும். அந்த வரிகளை கொண்ட பாடல். ஒவ்வொரு இசை நிகழ்ச்சியும் ஒரு பூனா, அதுல தேன் எங்க தெரியுமா இருக்கு? நெப்போலியன் சார் ஃப்ளூட் வாசிக்கிற இடத்துல. ஃபர்ஸ்ட் இளையராஜா அது இன்ட்ரோ வரும்போதே பயங்கர கூஸ்பம்ஸா இருந்தது. அது ஃபர்ஸ்ட் சாங் ராஜாதி ராஜா சாங் கேட்ட உடனே எல்லாம் மெல்ட் ஆயிட்டோம். அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேலத்து மக்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இசை உலகின் ஞானி, இசை கடவுளே நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவர் வந்ததுல இல்லாம அவர் வந்து ஓப்பனிங் சாங்கே ஒட்டுமொத்த கிரவுண்ட்லயும் ஆடியன்ஸ் சேர்ந்து இருந்து அவருக்கு மரியாதை பண்ணது செம்ம வைபா இருந்தது. பதிவு ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து ராஜா சாரோட பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.